வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கடலை மாவு, அரிசி மாவு எதுவுமே இல்லாமல் சூப்பராக நம்ம பகோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரவை மட்டும்தான். ரவையை மட்டுமே வச்சு இப்போ நம்ம பகோடா செய்ய போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 200 கிராம் ரவைக்கு நான் 4 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் நல்லா புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், சீரகத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் இல்லைன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். பகோடாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுறேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை சோடா உப்பு சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நார்மலாக நம்ம பகோடா செய்யணுன்னா கண்டிப்பாக கடலை மாவு, அரிசி மாவெல்லாம் தேவைப்படும். கடலை மாவு இருந்தால் அரிசி மாவு கூட வீட்டில் இல்லாமல் இருக்கும். வாங்கிட்டு வந்தோ இல்லை நம்ம வீட்டில் ரெடி பண்ணியோ செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வெறும் ரவை மட்டும் இருந்ததுனாலே நம்ம பகோடா செஞ்சிடலாம் சீக்கிரமாக. திடீர்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லை அப்படின்னா ரவையை எடுத்து நம்ம டக்குன்னு பகோடா போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு இலக்கமாக நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 15 நிமிஷம் நான் பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா ஊறட்டும். ரவை நல்லா ஊறினா தான் சூப்பராக வரும் பக்கோடா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ரவை ஊற வச்சுட்டேன். தண்ணி சேர்த்துருந்தோம் பாருங்கள், நல்லா கட்டியாக வந்திருக்கு பாருங்கள். ஊற வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கோடா நல்லா காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு தான் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது. ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் குடிச்சிரும். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை எடுத்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். ரவை ஊற வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு நம்ம ஊற வச்சுட்டோம்னாலே போதும், கரெக்டாக இருக்கும். தண்ணி பத்தலைனாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணி அதிகமாக வச்சுட்டோம்னா ரொம்ப இலக்கமாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். எப்போவுமே நம்ம எண்ணெயில் எது பொரிச்சு எடுக்கிறதா இருந்தாலும் எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் பொரிச்சு எடுக்கிற பொருள் நல்லா கலர்ஃபுல்லாகவும் கரெக்டான பதத்துக்கு வெந்து வந்திருக்கும். தீ ஃபுல்லாக வச்சு செஞ்சோம்னா மேலே கலர் சீக்கிரமாக வந்துடும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் பகோடாவை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வச்சு நம்ம சூப்பராக நல்லா டேஸ்டியான பகோடா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவே ரவை பகோடா செஞ்சிடலாம். இதை நீங்கள் ஒரு முறை வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டிங்கனாலே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஒரு முறையாவது நீங்கள் உங்கள் வீட்டில் ரவா பகோடா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.